வணக்கம் நேயர்களே. தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்குப் பிறகு இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாகப் பார்க்கலாம். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய திதி இன்று துவாதசி திதி நிலவுகிறது. இன்று புதன்கிழமை என்பதால் புதனின் அருளை பெற மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது புத்தி கூர்மையையும் தனலாபத்தையும் தரும். வாருங்கள் 12 ராசிகளின் விரிவான பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. இன்று உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் நாள் மேஷராசிக்காரர்களே. புதிய முடிவுகளை நீங்கள் இன்று தைரியமாக எடுக்கப் போகிறீர்கள். பொருளாதாரத்தில் எதிர்பாராத பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் கூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றவும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, அமைதியான மற்றும் நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை கூட்டுத் தொழிலில் லாபம் பெருகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் உங்களுக்கு இன்று. குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசி என்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக இருப்பதால் பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உங்களின் வங்கி இருப்பு உயரும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர வழியில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். உங்களுக்கான பரிகாரம் பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் அருந்துவது சிறப்பு. அடுத்ததாக கடகராசி. கடகராசி என்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சொத்துக்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும். சுபவிரயங்கள் ஏற்படும். அடுத்ததாக வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மாற்றச் சிந்தனை உருவாகும். உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடவும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களே, கௌரவம் மற்றும் செல்வாக்கு உயரும் நாள் உங்களுக்கு இன்று. மற்றவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை அரசு வழி ஆதாயங்கள் கிடைக்கும் நாள் உங்களுக்கு இன்று. நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீரும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறி தோன்றும். குடும்பத்தை பொறுத்தவரை தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது.
உங்களுக்கான பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய ஹிருதயம் கேளுங்கள். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, எதையும் இன்று நீங்கள் திட்டமிட்டு செய்வீர்கள். உங்கள் புத்திசாலித்தனம் இன்று பளிச்சிடும். பொருளாதாரத்தில் முதலீடுகள் மூலம் லாபம் வரும். தேவையற்ற செலவுகள் குறையும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமை தரும். உறவுகளுக்குள் ஒற்றுமை பலப்படும். உங்களுக்கான பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடவும். துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான மற்றும் கலகலப்பான சூழல் நிலவும். கலைகளில் ஆர்வம் கூடும் நாள் உங்களுக்கு இன்று. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வசதி வாய்ப்புகள் பெருகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு பொற்காலம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீரங்கநாதரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, வைராக்கியத்துடன் செயல்படுவீர்கள். தடைகளை தகர்த்து முன்னேறுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திடீரதிர்ஷ்டம் உண்டாகலாம். மறைமுக வருமானம் வர வாய்ப்புகள் உண்டு. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். புதிய உக்திகளை கையாண்டு லாபம் ஈட்டுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். உங்களுக்கான பரிகாரம் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யவும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி என்பர்களே, ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். பெரியவர்களின் ஆசி இன்று உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். குழந்தைகளின் கல்விக்காக செலவிடுவீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்து சிக்கல்கள் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி என்பர்களே, விடாமுயற்சியால் எதையும் சாதிப்பீர்கள். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் நாள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு உயரும். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் மங்களகரமான ஓசை கேட்கும். திருமண பேச்சுக்கள் கைகூடும். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி என்பர்களே, புதிய அனுபவங்கள் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வெளிநாட்டு தொடர்புகளால் வருமானம் பெருகும். கடன் சுமை குறையும். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். சக ஊழியர்கள் ஆதரவு தருவர். குடும்பத்தை பொறுத்தவரை இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உங்களுக்கான பரிகாரம் காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக மீனராசி. மீனராசி அன்பர்களே, சாந்தமான மனநிலை நிலவும். மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள். வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க திட்டமிடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் ராகு கேதுவிற்கு பால் ஊற்றி வழிபாடு செய்யவும்.
மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.